நெய்வேலியில் 10,000 பேர் நார்த் இந்தியா இருக்கான், வட இந்திய தொழிலாளி இருக்கான். 10,000 வன்னியர் அங்கே இல்லையா? அப்போ நீங்கள் என்டி சண்முகம் சுரங்கத் தொழில் அமைச்சராக இருந்தார். அப்போ ஒரு 10,000 பேரை எடுத்துக்க முடியாதா? நிலம் கொடுத்தவனுக்கு இன்றைக்கு வரைக்கும் பணம் கிடைக்கல, வேலை கிடைக்கல. அப்போது அது பூரா வன்னியர் பெல்ட்டு, அங்கே எதுவுமே செய்ய முடியல. இப்படி நீங்கள் செய்யாதனுடைய விளைவு தான் உங்கள் கோட்டைகளே வந்து ஓட்டவர் விஜய்க்கார். அவன் தெலுங்க என்னென்னமோலாம் சொன்னீங்க, அந்த மக்களை ஏற்றுக்கிட்டானா? ஏற்றுட்டு 29 எம்எல்ஏ எங்கேருந்து கொடுத்தான்? விருத்தாச்சல் எங்கே இருக்குது? ரிஷி வந்து எங்கே இருக்குது? இதெல்லாம் எங்கே இருக்குது? கள்ளக்குறிச்சி எல்லாம் வன்னியர் பெல்ட்டு தான் இருக்குது. தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட விஜயகாந்த் மச்சா சுரேஷ் எங்கே நிற்கிறார் எம்பி சீட்டில்? ஓ ஆள் தான் நிற்கிற, ஓ ஆள் தான் ஓட்டு போடுறான். அப்போது வன்னியர்களை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு 50 லட்சம் பேரை வச்சுருக்க உங்களால் முடியல. 1 கோடி பேர் இருக்கானா, 1 கோடி பேர் ராமதாஸை கடவுள்ல சொல்லணும், அன்புமணி தான் தெய்வம்னு சொல்லணும், இல்லையே பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர. அப்போது நீங்கள் அந்த மக்களுக்கு விசுவாசமாக இல்லை, அந்த மக்கள் உங்களுக்கு விசுவாசமாக இல்லை.